திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் சிறப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த கல்வாரி பள்ளியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறதே தருணத்தில் இந்த நாளிலே பல்வேறு மக்கள் இணையத்தின் வழியாக பல்வேறு காரியங்களுக்காக கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது ஏதோ நாம் கேட்பதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுகிறார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்தால் மட்டும்தான் நான் என் கடவுளை நம்புவேன் அப்படிங்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம், அவரே உண்மையான கடவுள், இறைமகன் என்பதற்கு அவர் இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அல்லவா, அதுவே மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. இந்த நேரம் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும். இதை தாண்டி நாம் அடையாளங்களை நோக்கி ஓடுகிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக இருக்காது. நாம் சுயநலத்தோடு எனக்கு இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது, நான் கடவுள்கிட்ட வேண்டுறதுனால எனக்கு இது கிடைக்குமா, கிடைக்கலனா நான் கடவுளை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற எண்ணமும் நம்முடைய வாழ்வும் கண்டிப்பாக உண்மையான நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அடையாளமாக இருக்காது. இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைப்பது ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் நிறையா நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு உணவுகளோடு எங்கேயாவது ஏதாவது அடையாளம் கிடைக்காதா, ஏதாவது சிறுவத்தில் ரத்தம் வடிஞ்சிச்சு, எண்ணெய் வடிஞ்சிச்சு, இங்கே கண் செமிட்டினாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாம் இப்படிப்பட்ட வெளிப்புற அடையாளங்களை நோக்கி நாம் ஓடுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய உயிர்ப்பையும் அதன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நாம் கொச்சைப்படுத்துவதாக ஆகிவிடும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து காத்து வருகிறார். அவருக்கு உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தெரியும். நம்மை படைத்த கடவுளுக்கு நமக்கு என்ன தேவை என்பதை அறியாதவராக அவர் இருக்க மாட்டார். ஆகவே நீங்கள் முழு மனதோடும் முழு இதயத்தோடும் உங்களை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை ஏற்று உங்களுக்கு தேவையானதை அவர் வழங்குவார் என்கிற அந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியில் நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும்
எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அச்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். அவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தக செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிக புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 29 32 வரை. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் சமூக ஊடகங்கள் அதிகமாக நம்முடைய வாழ்வையும் நேரத்தையும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாருமே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் பல வீடியோக்களை நம்ம பார்க்குறோம், பல செய்திகள், எல்லா செய்தியுமே அதில் வந்துடுது. எல்லா செய்திகளாக இருக்கட்டும், அது பொழுதுபோக்காக இருக்கட்டும், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு கைக்குள்ளே அடங்கக்கூடிய அந்த அலைபேசிக்குள்ளே நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு அறிவியல் வளர்ச்சியை நாம் இன்று அடைந்திருக்கிறோம். அதில் அதிகமாக நாம் எதை தேடி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அது ஆன்மீகமாக இருக்கட்டும், பொழுதுபோக்கு சார்ந்ததாக இருக்கட்டும், செய்தி சார்ந்ததாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காணொளிகள், இந்த சென்சேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எது உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, பரபரப்பான ஒரு செய்தியை நம்ம உடனடியாக போய் பார்த்து விடுகிறோம். அது அச்சு ஊடகத்திலையும் இருந்திருக்கிறது, இப்பயும் கூட இருக்கிறது. ஒரு செய்தித்தாளை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு கிளர்ச்சியான எதுகை மோனையோடு கூடிய தலைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய செய்தித்தாள்களை நம்ம பார்த்துருக்கிறோம். உடனே ஓடி போய் அதில் உள்ளுக்கு என்ன இருக்குது, உள்ளுக்கு ஒன்றுமே இல்லாட்டியும் இன்னைக்கு யூடியூப்லேயும் நம்ம பார்க்குறோம். தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முகப்பு படமோ இல்லை அதில் வரக்கூடிய தலைப்போ நம்மை பரபரப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு தலைப்பாகவோ, உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பாகவோ இல்லை படமாகவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஓடி போய் நாம் அந்த காணொலியை பார்த்து விடுகிறோம். இதில் ஆன்மீகம் சார்ந்த காணொலிகளுக்கும் அது விதிவிலக்காக இருந்தது கிடையாது. இன்றைக்கு நற்செய்தி பணியை நாம் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அதுலேயும் நிறைய காணொலிகள் வருகிறது. ஆனால் எதை மக்கள் அதிக ஆர்வத்தோடு தேடி போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இறைவார்த்தையை மையப்படுத்தி பகிரக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கட்டும், அது விவிலியத்தை நம்ம பேசக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கட்டும், திருப்பலியாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சொற்பமான மக்கள் தான் அதை பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் இங்க மாதாவுடைய கிரீடத்துல குழந்தை இயேசு துறைஞ்சாங்க, இங்க மாதா கண் சுமிட்டுனாங்க, இங்க என்ன வடியுது, இங்க அந்த நற்கருணை இயேசுவோட உடலா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்தோனியார் சக்கர ஜபம், நான் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், மில்லியன் கணக்கில் மக்கள் பார்த்துருக்குறாங்க. ஆனால் எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இங்கே எழுவதாக நான் பார்க்கிறேன். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களை தூய தலைமுறையினரே அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் அந்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதாவது இப்படியாக ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். அந்த மக்களை கூட ஒரு விதத்தில் நாம மன்னிச்சிடலாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நான் தான் மெசையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பரப்புரை செய்தார்கள். தங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். அது இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகும் கூட வரலாற்றில் நம்ம பார்க்குறோம், சில பேர் யூத மக்களிடையே அப்படியாக எழுந்ததாக, இப்படி கூட்டத்தோடு தெரிஞ்சதாக, அப்புறம் அவர்கள் காணாமல் போனதாக நம்ம பார்க்கிறோம். அதே போல இயேசுடைய காலகட்டத்திற்கு முன்னாடியும் இருந்தது. அதனால இயேசு நானே இறைமகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் அவர் எவ்வளவோ புதுமைகள் செய்திருந்தும் ஒரு அடையாளத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் மீது கோபப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் அந்த கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய புதுமைகளுக்காக அவரை பின்பற்றுகிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் இந்த புற விடுதலைக்காக வரவில்லை, மாறாக உங்களுக்கு அக விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறேன். சிலுவையிலே என் உயிரை கொடுத்து என் இரத்தத்தை சிந்தி உங்களை பாவத்திலிருந்து மீட்க வந்திருக்கிறேன். நான் கொடுக்க போகிற விடுதலை தற்காலிகமான ஒரு விடுதலை அல்ல, மாறாக எத்தனை 1000 ஆண்டுகள் கடந்தாலும் என் விடுதலை உங்களோடு இருக்கும் என்பதை வெளிப்படுத்த தன்னுடைய வார்த்தையிலே தன்னுடைய செயல்பாடுகளை அவர் வெளிப்படுத்த முயற்சி செய்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத அந்த மக்கள் கூட்டம் அவருடைய புற அடையாளத்திற்காக, எனக்கு அடையாளத்தை காட்டு, நீ ஏதாவது மேஜிக் பண்ண, அப்போதான் நாங்கள் உன்னை நம்புவோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்காக அவர் கோவப்படுகிறார். நான் சொன்னேன் ஏற்கனவே, அவர்களை கூட நாம் மன்னித்து விடலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரே தான் மெய்யான கடவுள், அவரே இறைமகன் என்பதை 2000 ஆண்டுகளாக விசுவாச அறிக்கையாக வெறும் வார்த்தையில் மட்டுமே நாம் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோமே. இன்றளவும் கூட நாம புற அடையாளங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கோபத்தை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் அந்த தீய தலைமுறையுடைய கூட்டத்திற்குள் இணைந்து விட்டோமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சமும் இருக்கிறது. இன்றைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்வை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம பல விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்படுகிறோம். அந்த விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம், அதை டிஃபெண்ட் பண்ணலாம், அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகள் இன்னமும் இந்த புற அடையாளங்களுக்காக ஏங்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இருக்கிறது. நீங்க உங்களுடைய வாழ்வை சிந்தித்து பாருங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? அவருடைய வாழ்வை நாம் தினந்தோறும் இந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம், அதை உள்வாங்குகிறோம். அவருடைய செயல்பாடுகளே அவருடைய வாழ்வை நாம் தியானிக்கிறோம். இருந்தும் கூட அவர் மெய்யான கடவுளாக தன் உடலை அந்த அப்பத வடிவிலே, தன்னுடைய இரத்தத்தை அந்த ரச வடிவிலே கொடுத்திருக்கிறாரே. இருந்தும் கூட அந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கேற்றும் கூட அதன் மீது இல்லாத நம்பிக்கையெல்லாம் நாம் அதோ அங்கே ஊத்து இருக்கு, அங்கே கண்ணீர் வடியுது, இங்கே ரத்தம் வடியுது, இந்த தகடு, இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லி இன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. இங்கே எனக்கு ஆண்டவர் இந்த அப்பத்தை மாத்தினா தான் அவரை நம்புவேன் அப்படின்னு சொன்னா, தினந்தோறும் நாம கல்வாரி பலியில இணைந்து சாதாரண அப்பம் ஆண்டவருடைய உடலாக மாறிக்கொண்டிருக்கிறதே. அப்ப அந்த நம்பிக்கையை நாம் கொச்சைப்படுத்துவதாக நாம இருக்கிறோமே. ஆக நம்முடைய செயல்பாடுகளை நாம சிந்திச்சு பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது அவர் புதுமை செஞ்சாதான், அவர் மேஜிக் செஞ்சாதான் நான் ஆண்டவரை நம்புவேன் அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் ஆழமான விசுவாசமாக இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மிகப்பெரிய அடையாளம், அதைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த அடையாளத்தை தவிர நமக்கு வேற எந்த அடையாளமும் தேவையில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மிகப்பெரிய அடையாளம். அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் நம்மை மீட்டுக் கொள்வார். அவர் சொன்னாரு, நீ கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொன்னாரு. நாம எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நாம பேறு பெற்றவர்களாக ஆண்டவர் பார்வையில வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்ல, நான் இந்த தகடை தேடி தான் ஓடுவேன், இந்த மந்திரத்தை தேடி தான் ஓடுவேன், இந்த அடையாளங்களை தேடி தான் ஓடுவேன், அப்பதான் நான் அவர் நம்புவேன். அப்படி இல்லாட்டி இவரை விட்டுட்டு எங்க இது மாதிரி அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படுகிறதோ அந்த கடவுளை தேடி தான் நான் ஓடுவேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய மீட்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசமும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். நாம உண்மையுள்ள அர்த்தமுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய மிகப்பெரிய அடையாளமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பி அவரை மட்டுமே நம்முடைய வாழ்வாக மாற்றி அவரே என்னை மீட்டுக் கொள்ளக்கூடிய உண்மையான சத்தியமான தெய்வமாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு நம் வாழ தொடர்ந்து திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்ற உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தொந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உழைச்சருளும். எங்கள் அனைவரும் இது மறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரிலும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாந்தரசி. வாழ்க்கையின் பேரரசி,
காலமும் காத்திடுவார். அலையுளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.